Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது இந்த விஷயம் வந்து நிறைய பேர்கிட்ட நம்ம பேரண்ட்ஸ் கால் பண்ண பேரண்ட்ஸ் நம்ம சொன்னோம். ஆனால் நிறைய பேர் வந்து நம்புறது கூட தயாராக இல்லை. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதாவது கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது வந்து ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் காலேஜ் கிடைச்சுன்னா 4.5 லட்ச ரூபா ஃபீஸ். அதுவே பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைச்சுன்னா 7.5 லட்ச ரூபா இல்லை 7 லட்ச ரூபா ஃபீஸ். சரியா? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா காலேஜஸ் வந்து கிடைச்சிது அப்படின்னா 15 லட்ச ரூபா ஃபீஸ் பிரைவேட் காலேஜ். அதுவே பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடைச்சு அப்படின்னா 16 லட்ச ரூபா வந்து 17 லட்ச ரூபா என்ன பார்த்தா ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. இந்த ஃபீஸ் எல்லாமே நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, சரியா, அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் வந்து கிறிஸ்டினா நீங்கள் கன்வெர்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் வந்து 2.5 லேக்குக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீஸ் எதுவுமே டியூஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. ஈவன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா, அதாவது இது உண்மையா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. லாஸ்ட் கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்கல்ல, அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை கொடுத்தாங்க. இந்த ஜிஓ வந்து இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. லாஸ்ட் இயர் வந்து ஜிஓ தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக செக்யூரிட்டி டெபாசிட் கூட நீங்கள் பே பண்ணணும் அவசியம் இல்லை. சரியா? ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போடும்போது செக்யூரிட்டி டெபாசிட் கேட்பாங்கல்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 லேக் பே பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் ஸ்டே ரவுண்ட் வந்துச்சு அப்படின்னா 2 லேக் 3 லேக் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுற மாதிரி வரும்ல, அது கூட நீங்கள் பே பண்ணணும் அவசியம் இல்லை. சரியா? சில காலேஜஸில் முன்னாடியே ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஒத்துக்குவாங்க. சரியா? அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யார் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன் மிஸ் பண்ணிடுவீங்கன்னா நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே போடலை. அதுதான் மிகப்பெரிய தப்பு. நான் நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தயவுசெய்து எல்லா பேருமே அப்ளிகேஷன் போடுங்க. சும்மா 1000 ருபீஸ் தான் கட்ட போறீங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், வேணாமா வேணாமாங்கிறத அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பேன். பரவாயில்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இந்த கேட்டகரிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குரிய ஜிஓ தான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது எப்போ வந்ததுன்னா 16/6/2025. அந்த ஜிஓட நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பாருங்க 008. அதுக்கப்புறம் SCS1 பிராக்கெட்டில் 1 கொடுத்துருக்காங்க 2025. சரியா? இதான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா SC, ST, SCA, SSC அதாவது ஆதி திராவிடர் கன்வெர்டட் கிறிஸ்டின் இருக்காங்கல்ல, கேண்டிடேட் யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் ஹியர் பை இன்ஃபார்ம் தட், சரியா, ஆல் திஸ் கேட்டகரிஸ் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு நோ அப்ரண்ட் ஃபீஸ், அதாவது முன்னாடியே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஃபீஸை கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே சொல்லிட்டாங்க. கலெக்டட் பை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஆஃப் MBBS அண்ட் BDS அட்மிஷன் ப்ராசஸ். ஏன்னா மற்றவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைச்சுன்னு வச்சுக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாலையோ இல்லை வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்கு ஒரு காலேஜ் கிடைச்சு அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போதே 4 லட்ச ரூபா கட்டணும் இல்லை 15 லட்ச ரூபா கட்டணும். அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போதே அதான் சொல்லியிருக்காங்க. சரியா? நோ அப்ரண்ட் ஃபீஸ். சரியா? உங்களுக்கு வந்து அப்ரண்ட் ஃபீஸ் வந்து என்ன கிடையாது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் அஸ் பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜிஓ நம்பர் 92. ஜிஓ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 92, அதாவது ஜிஓ பிராக்கெட்டில் MS கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் வந்து 92. ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர். சரியா? அதாவது ADW 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்ல டேட்டட் வந்து கொடுத்துருக்காங்க 11/9/2012. இஃப் தி ஆனுவல் இன்கம் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் less than 2.5 lakh per annum. சரியா? less than 2.55 lakh per annum இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள். அவங்களுக்கு என்னெல்லாம் ஃபீஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தி அதாவது பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது, அண்ட் டியூஷன் ஃபீஸ் ஆஃப் போத் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். போத் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம என்ன பண்ணியாச்சு, ஜிஓவை உங்களுக்கு ஷோ பண்ணியாச்சு. இந்த ஜிஓ இருக்கு. ஓகேவா? அதனால கண்டிப்பாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் எடுக்கலாம். ஓகேவா? அதனால இப்போ ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சுக்குன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் காலேஜில் முன்னாடியே ஃபீஸை பே பண்ண சொன்னாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா ஏற்றுக்குவாங்க. ஜனவரி பிப்ரவரியில் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் தான் வரும். அந்த அக்கௌண்ட்டில் இருக்க காசு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே என்ன பண்ணுங்கன்னா காலேஜ் ஃபீஸை நீங்கள் பே பண்ணிடுங்க. போத் MBBSஓ BDSஓ உங்களுக்கு கிடைச்சாலும் இதே தான் ஃபார்மேட்டு. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.